பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 22ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. Genesis chapter 28 verse 15, the latter part. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இல்லையா? ஏசா, யாக்கோபு. ஏசா முதல் மகனாக பிறக்கிறார். முதல்ல பிறக்கிற குமாரனுக்கு சேஷ்ட புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா ஏசா அதை விற்று போட்டது நிமித்தமாக யாக்கோபு என்ன செய்கிறார்? அந்த தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அவர் ஏசாவை போல வேஷம் போட்டு அதை எடுத்துக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏசா திரும்பி வந்த உடனே அவருக்கு அவ்வளோ கோபம். எப்படியாவது யாக்கோபை ஒன்றுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு அந்த கோபத்தோட இருக்கும்போது அவனுடைய தாயன் தகப்பனை என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானம் பண்ணி, இனிமே ஈசாக்கு யாக்கோபு இருந்தா அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அவனை அப்படியே அனுப்பி விடுகிறார்கள். நீ மாமா வீட்டுக்கு போயிரு, தூரத்துல இருக்கிறதான அங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். தாய் அதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீ அங்க போயிரு, ஏசா கோபம் தணிந்த பிறகு கூப்பிடுகிறோம், அப்புறம் வா அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா இந்த யாக்கோபை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல எப்படி சொல்லியிருக்குன்னா, ஏசா வெளியில போய் வேட்டையாடி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பர்சன் ஏசா. ஆனா இந்த யாக்கோபை குறித்து வசனம் சொல்றது அவன் கூடாரவாசி. கூடாரவாசினா அம்மா பின்னாடியே இருக்கிற ஒரு பையன், வீட்லயே தான் இருப்பான், வேற எங்கேயுமே போகாத ஒரு மகனாக அந்த யாக்கோபனுடைய கேரக்டரிஸ்டிக் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த யாக்கோபு எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு சொல்லி அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை, எங்கேயுமே வெளியில போகாம வீடு கிச்சன் இதுதான் அப்படி உலகம் அப்படின்னு வாழுகிற ஒருத்தர் திடீர்னு வெளியில போனோம் அப்படின்னா அம்மா அப்பா இல்லாம, யாருமே இல்லாம, எங்க போறோன்னே தெரியாம தனித்த ஒரு நிலைமையில எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும்ல பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவர் இந்த வசனங்களை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் அருமையாய் வாக்குத்தத்தத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலமாக அன்னைக்கு ஆண்டவர் பேசுறாங்க யாக்கோபோடு கூட. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீ திரும்பி வருவ, அது வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லலாம். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள், கடினமான நாட்கள் இருக்கத்தான் செய்தது யாக்கோபுடைய வாழ்க்கையில. ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர் திரும்பி வந்தார். தனித்து போன யாக்கோபு 2 பரிவாரத்தோடு அவர் திரும்பி வருகிறார். அவனுடைய பிள்ளைகளோடு, ஆடு மாடுகளோடு, பல ஆஸ்திகளோடு, பெருக்கத்தோடு கூட, ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்தோடு அவர் திரும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ வார்த்தையில உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நமக்கு
ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறும் பிரியமானவர்களே. ஆனால் சில நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகும்போது, இல்லை அநேக நாட்கள் ஆகும் பொழுது, அநேக வருடங்கள் உருண்டோடி போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பலவீனப்படுகிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்வு வரும் பொழுது உடனே நம்ம மைண்ட் என்ன யோசிக்குதுன்னா, அப்படியே டவுட் பண்ண ஆரம்பிக்குது, சந்தேகப்படுகிறோம் இல்லையா? நம்மளுக்கு என்ன வசனம் இருக்குது? யாக்கோபு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யாக்கோபு 1 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, சந்தேகப்படுகிறவன் இருமனம் உள்ளவனாம், அவன் எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். நான் உனக்கு சொன்னதை நான் கட்டாயமாக செய்வேன், அது வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டான். கர்த்தர் கூட இருந்து பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை, பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அநேக நேரங்களிலே நம்ம சோர்ந்து தான் போகிறோம், ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவரை சில நேரத்தில் நினைக்கிறோம், நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஆண்டவரை உணர முடியலையே, ஆண்டவர் என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியலையே. பாருங்கள், உணர்வுகள் நம்மளுக்கு அது நம்மளை அது எப்போவுமே நம்மளை ரிலை பண்ண முடியாத ஒன்றாய் காணப்படுகிறது. ஆனால் நம்ம எப்போவுமே எப்படி நடக்கணும்? விசுவாசத்தில் நம்ம நடக்கணும். ஆண்டவரை நான் உணர்கிறேனோ இல்லையோ, வார்த்தையின்படி ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். ஆண்டவர் கூட இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில் நம்ம போனாலும், வறுமையின் மத்தியில் போனாலும், இழப்புகளின் மத்தியில் நம்ம போனாலும், பல துக்கமான சூழ்நிலைகள் வழியாய் நம்ம கடந்து போனாலும், தனிமையாய் நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?